ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சிக்கான தவறான நம்பிக்கைகளும் அதை பற்றிய உண்மையும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கையில் எதையாவது அடைவது மட்டுமே மகிழ்ச்சி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தவறான நம்பிக்கையாகும். இன்று மகிழ்ச்சிக்கான அது போன்ற தவறான நம்பிக்கைகளையும் அவை சம்பந்தப்பட்ட உண்மையையும் பார்க்கலாம். நம்பிக்கை ஒன்று: என்னால் மகிழ்ச்சியை வாங்க முடியும். எனது கனவு காரை வாங்குவதால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த விலை உயர்ந்த காரை வாங்கி எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். என்னுடைய பௌதீக வசதிக்காக கண்டிப்பாக நான் அதை வாங்குகிறேன். நான் அதில் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும் போது மகிழ்ச்சியற்ற ஒரு செய்தி எனது அலைபேசி அழைப்பில் வருகிறது. அதனால் என்னுடைய மகிழ்ச்சியும் அத்தோடு முடிந்து விடுகிறது. ஒருவேளை அந்த கார் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்றால் அலைபேசி அழைப்பு வந்த பிறகும் கூட மகிழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். அந்த அழைப்பு வந்த பிறகும் கூட என்னுடைய கார் எனக்கு பௌதீக வசதியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் என்னுடைய உடலும் சுகமாக இருந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் என்பதனால் மகிழ்ச்சிக்காக காத்திருக்கும் நான் அந்த அழைப்பிற்கு பிறகு துக்கத்திற்குள் சென்று விட்டேன். ஒரு காரை வாங்கிய பிறகு நாம் ஏன் மகிழ்ச்சி அடைகிறோம்? ஏனென்றால் நான் என்னுடைய கனவு காரை வாங்கிவிட்டேன் என்கிற எண்ணத்தை உருவாக்குவதனால். அந்த எண்ணம் நமக்கு மகிழ்ச்சி உணர்வை கொடுக்கின்றது. எனவே நாம் ஒரு பொருளை, அதாவது காரை, சரியான பதிலுக்கான தூண்டுதலாக பயன்படுத்துகிறோம். அதாவது நேர்மறை எண்ணத்தை உருவாக்குகிறோம். உண்மை: எந்த பொருளையும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்புடன் வாங்கக்கூடாது. பௌதீகமான ஒவ்வொரு பொருளும் பௌதீக வசதிக்காகவே வடிவமைக்கப்படுகின்றன. ஆனால் மகிழ்ச்சி என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை 2: குடும்பமும் நண்பர்களும் மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுதல் மேலும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நகர்வதால் நமது உறவுகள் கரைப்பட்டு விட்டன. நாம் உறவுகளிடம் அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் என்பதை விட அவர்களிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலேயே கவனம் இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன. பிறர் நம்முடைய தேவைக்கேற்ப பேசும் போதும் நடந்து கொள்ளும் போதும் தான் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். பிறர் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒருவேளை நான் நினைத்தேன் என்றால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இருப்பது இல்லை. ஒருவர் என்னிடம் முதல் முறை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் என்னுடைய அடுத்த எதிர்பார்ப்பை அவர்கள் முன் வைக்கிறேன். எனவே இந்த இடத்தில் என்னுடைய மகிழ்ச்சி என்னை விட்டு செல்கிறது. அந்த மனிதர் என்னிடம் மீண்டும் கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே மகிழ்ச்சி என்னிடம் திரும்பி வரும். இல்லை என்றால் நான் மனமுடைந்து போகிறேன். மக்கள் அவரவர்களுக்கென்று சரி தவறை பற்றிய விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே எதிர்பார்ப்புகள் வைப்பது என்பது உறவுகளை எப்போதுமே நஷ்டப்படுத்துகிறது, மேலும் மகிழ்ச்சியை குறைக்கிறது. உண்மை: யாரும் என்னை மகிழ்ச்சியாக்கவும் முடியாது, வருத்தப்பட வைக்கவும் முடியாது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய உணர்வு. உறவுகளின் தரத்தை பொருட்படுத்தாமல் நம்முடைய மனதினால் படைக்கப்படுவது மகிழ்ச்சியாகும். ஓம் சாந்தி.